என்னோட தையல் தொழிலில் வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நான் கட்டிங் சொல்லி கொடுக்குறதும் சரி, கட்டிங்கும் சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி இருக்கும்போது தையல் நல்லாவே சொல்லி கொடுப்பேன் நான். அதனால் என்கிட்ட வந்து நான் வந்து ஃபீஸெல்லாம் வந்து இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இருந்தால் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் ஒரு 300 200 கொடுத்தா கூட அவங்க எப்படியாவது தச்சு பெரிய நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு தொழிலில் வந்து ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் பிள்ளைங்களுக்கு சும்மாவே கூட சொல்லி கொடுப்பேன். எங்கள் வீட்டில் மிஷின் வந்து நான் 4 மிஷின் வச்சுருக்கேன். 4 மிஷின்லேயும் டைம் பிரகாரம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் என்னோடய உடம்பு சூழ்நிலைனால நான் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், ஒர்க்கை குறைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். வர்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹாய், லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் அம்மா, என்ன பண்ணுறீங்க? எஸ்எஸ் ரிஷி தர்ஷன். ஹாய் பாப்பா, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சா? குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருச்சா? ஹாய். வணக்கம்மா, வணக்கம்மா. ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாம்மா? ஓகேம்மா, ஓகேம்மா. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம கரெக்டாக நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுக்கு நடப்பது நலமாக நடக்கும். சாப்பிட்டாச்சம்மா? நானும் சாப்பிட்டேம்மா. என்ன டிஃபன்? நான் ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் வந்து லைவ் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு எப்படி போடுறதுங்கிறது தெரியாமல் தான் நான் வந்து கொஞ்சம் வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு வீடியோ எப்படி போடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ லைவ் போட்டிருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டாச்சா? சப்ஸ்கிரைபர்கள்லாம் சாப்பிட்டாச்சா? நன்றிம்மா, நன்றிம்மா.